இது ஐடியலு. ஆமாம் ப்ரோ. மனோ டிராவல் ஃபுல்லாகவே டிராஃபிக் தாங்க. திருச்சிராப்பள்ளி ஒன் டைமாக கிளம்பி வந்துடுங்க. காய்ஸ் இப்போ ஃபுல் மாடிஃபைடு பல்சர் 150 நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேங்களா, நான் அது அவுட்லுக் காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. வரேன், அவுட்லுக் காமிக்கிற எப்படி இருக்கும் பாருங்கள். வர்றதெல்லாம் இருக்குது. இப்போ ஓட்டுறேன். சவுண்ட் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சைலன்சர் சவுண்ட் வைக்கிறேங்க, அதுக்கடுத்து நான் ஓட்டுறேன் உங்களுக்கு. இது ஐடியலு ஃபுல் சவுண்டு ஓட்டி காமிக்கிறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. நம்ம பல்சர் மாதிரியா இருக்குங்க பார்க்க. என்ன முடியுமோ அவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஐயோ ஸ்மூத்தாக போகுதுங்க. ஐயோ பல்சர் லவ்வர் ஆகிட்டேன் நான். என் பல்சருக்கு இதுக்கு ஓட்டுறதுக்கு கண்ட்ரோல் வேற மாதிரி வருது. அப்படியே எனக்கு வருதுங்க இந்த பல்சரு. சூப்பராக இருக்குது. ஐயோ கார்னரிங்லாம் சூப்பராக இருக்குங்க. இது ஆஃப் ரோட் டயர் போட்டிருக்காரு. அதுவும் அதான் எதுவுமே ஸ்கிஃப்ட் ஆகாமல் சூப்பராக போகுது பைக்கு. எப்படி போகுது ரதம் மாதிரி இருக்குங்க. 150 லவ்வர்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். வர்ற மாதிரி இருக்குங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ கொடுத்ததுக்கு. ப்ரோ பெட்ரோல் நிறைய வச்சுருக்கீங்களோ? ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கீங்க. நாங்கள் ப்ரோ பிரேக் பிடிக்குமா ப்ரோ? அதை மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. இதோ சவுண்டு ரொம்ப கேட்குமா? அதோட வெயிட் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்போ மாடல் பைக் இது? இல்லை வெயிட் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது நார்மலோட. சரிங்க ப்ரோ ஓட்டிட்டார். இன்னொருத்தர் இப்போ இது பல்சர் 150 ஓட்டணும்லங்க, அவர் கூட இருந்தார். இவரும் மாடிஃபை பண்ணியிருக்காரு. ப்ரோ பைக்கை ஓட்டி ஒரு வீடியோ மட்டும் தர முடியுமான்னு கேட்டார். எடுத்து பார்ப்போம். ஐயோ இது அதோட சவுண்ட் பயங்கரமாக இருக்குங்க. NS 160 நம்ம தலைவர் தேனிக்கிற வராரு. அவர்லாம் இது மாதிரி மாடிஃபை பண்ணி தான் வேறு லெவலாக இருக்கும். உண்மையாக நல்லா இருக்குங்க. இதில் இதோட த்ராட்டில் சவுண்ட் காட்டுறேன், லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இது ஃபுல் மாடிஃபைடு. சைலன்சர் மட்டும் மாடிஃபைடுங்க. மிச்செல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லா மிச்செல்லாம் ஸ்டாக்கு தான். ரா பவர். ஐயோ சவுண்டை டப்புன்னு வெடிக்கலாம் 2 வண்டிலையும். அதை பொறுத்த வரைக்கும் குண்டு இப்போ வரைக்கும் வெடிக்காமல் இருக்குங்க. சரி போதும், அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம். அப்படியே வீடியோ எடுத்து சொன்னார், எடுத்து அவருக்கு அனுப்பிக்கலாம். த்ராட்டில் சவுண்டு கேட்டிங்களா? அப்படியே இப்போ கூட கொடுக்குறேன். வர அளவுலாம் இருக்கா? மனோ டிராவல் பிளாக்ஸ். மனோ டிராவல் பிளாக்ஸ். கேட்டு போடு. ஆனா அங்க அந்த ரூட்ல ஏத்தி விடுமோ? வால்பாறையா? வால்பாறை போலாம். வால்பாறை போலாமா இப்ப? டைமர் கொஞ்சம் டக்குன்னு போய்க்கோங்க. தேங்க்யூ. செல்லாம் அவன் பைக் ஆக்சிடென்ட் சொல்லலாம். ஒரு பைக் ஆக்சிடென்ட் பசங்க ஏற்றிட்டு வந்தாங்க. அதான் லேட் ஆகி போச்சு. யாரு? ஒரு கிளாசிக் 350 வா. அப்படி பொறுமையாக போட்டு பேசுவா. அதிரப்பள்ளிக்கு போகிற தண்ணி தானே இது? அந்த தண்ணி தாங்க. கோபுலாக தண்ணி பண்ணுறேன். சொல்லிச்சலாம் வராங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏற்றி விட்டு வந்தாங்க. அவங்க வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். சரிவா அப்படியே பொறுமையாக போ. என்ன எத்தனை கிலோமீட்ரு? சரி போவோம். லாக் என்ன பண்ணுறது? அதிரப்பள்ளிக்கு போகிற தண்ணி. அங்கே போய் தண்ணி எப்போ இருக்குமா? டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அப்படியே டக்குன்னு இது நிற்க மாட்டேங்குது. வச்சுக்கிட்டா இருக்க டம் டம்க்கே வந்துக்கிட்டே இருக்கு.
கிட்ட வந்துட்டோம். ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். அதை போல நேரம் பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஓகேங்களா, இதில் கொஞ்சம் சார்ஜர் வயிறு கண்ணு கட்டினாப்புல இருக்கும். அதை யாரும் கண்டுக்கிடாதீங்க. ஓகேங்களா, ஓகே, நான் இன்ச்சர் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பசங்க அது நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம சந்திரபுரம் வந்து தெரியாமல் மறந்து போய் டிஆர்எஸ் வெட்டு போயிட்டாரு. இப்போ இன்னும் கொடுத்தாச்சு. இப்போ டிஆர்எஃப் நம்ம வரதன்புரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாசிக் 350 ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க. முடிஞ்சால் வந்து அண்ணன் வாங்கி கிளிப்பு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஆக்சிடென்ட்னா பசங்க எல்லாருமே அதை ஏற்றி விட்டு வந்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்கள்லாம் அவங்க அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம கூட இன்னும் ஒரு 4 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் ஒருத்தங்க புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் பசங்க நம்ம இங்கே இல்லை யாருமே. பால்பாறை தான் போயிருப்பாங்கலாம். நான் அதிரப்பள்ளி தான் போயிருப்பாங்க. சரி கைஸ், சரியா போக பசங்கள்கிட்ட போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டில் ஒரு 4 பைக் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் போட்டு நம்ம இங்கே ஏதாச்சும் ஃபுட்டேஜாக எடுக்கணுமோ, அதுதான் இப்போ கலெக்டி சார்ஜ் போட்டுனா எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. அதனால நான் அப்படியே சார்ஜ் போட்டேன்னா இது ஒரு வியூ மட்டும் சைடில் ஏதோ ஒரு கம்பம் மணி தெரியுங்க கொஞ்சம் நேரத்துக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டாங்க உள்ள லாஸ்ட்டாக. ப்ரோ என்ன ப்ரோ டிக்கெட் வாங்க முடியல? இது மாதிரிலாம் எது இல்லைல்ல. சரி நிறைய போகலாம். எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. ஃபைனலாக வந்துட்டோம் அதிரப்பள்ளிக்கிட்ட. கொஞ்சம் தூரம் தாங்க அதிரப்பள்ளி என்ட்ரி ஆக போகிறோம். மாதிரி இருக்கேன் அந்த ஃபால்ஸு. என்னது இது ஏங்க? 360 வியூவில் அந்த உங்கள் ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்க. உம்மா வேற மணி இருக்கு. இது சூப்பரா இருக்கு பார்க்க. போலாம் போ அங்கிட்டு போய் பார்ப்போம். அப்படியே ஐயோ அல்டிமேட்டா இருக்க. பசங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? அப்பா 360 வியூவில் காமிக்கிறேன் பாருங்க. வர்ற மணி இருக்கு உண்மையிலேயே. ஃபால்ஸு அடிப்பொலியாக இருக்கு. ஐயோ என்னடா ஃபால்ஸ் இப்படி இருக்கு. என்ன ஃபால்ஸ்ன்னு தெரியல கரெக்டா. அவ்வளோ காட்டுறேன் பாருங்க. அதை ஐயோ அடிப்பொலியாக வருது. மேலே போய் பார்க்கலாம், டைம் இல்லை. அப்பா வர்ற மணி இருக்குங்க. தண்ணி என்ன ஃபோர்ஸாக வருது பாருங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் அப்படியே நனைஞ்சிடும். சில்லு ஆயிருங்க. பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தான் தோணுது. டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன். அதிரப்பள்ளி எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன். மேலே டாப் வியூவில் இல்லை, பின்னாடி முன்னாடி 2 சைடும் காட்டுறேன் பாருங்கள். சரியான டிராஃபிக். இப்படி டிராஃபிக் ஆனால் எப்படிங்க போக முடியும்? போலீஸ்காரங்க இப்போ தான் வந்து டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் நடந்தே கிளியர் பண்ணுறாங்க. பஸ் எங்கே வரைக்கும் போதும் அவ்வளோ தூரம். இல்லை வாட்ஸ்அப் சொல்லணும். இவங்க இப்போ போலீஸ்காரெலாம் பண்ணால் போயிருக்க முடியாது. அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இங்கேருந்து கரெக்டாக கீழே போனோம். 500 அடி இருக்காது. அதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ப்ராப்ளம். மோட்டோ ப்ரோ எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. நான் வரதன் டிஆர் ப்ரோ எல்லாம் இப்போ தான் இறங்கிட்டு இருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ இறங்கும்போது எல்லோரும் ஜாலியாக இறங்குறாங்க. ஏறும்போது தெரியும் பின் விளைவுகள். ஏறிடுவியா டிஆர் ப்ரோ? ஏறும்போது இளங்காட்டு திங்கவுல இப்போ காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஏறும்போது அதை காட்டுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. எடுத்து
வச்சிடலாம் பார்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா கைஸ் ஃபைனலாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கா? இன்னொரு 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க கீழே இறங்கணும். தெரியுதா? ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும், டைம் ஆகும். ரெக்கார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். என்னையா இப்படி எப்படி வந்த? எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் போங்க. வாங்க சந்தோஷமா மாட்டோம். சொல்ற மாதிரி நீரெல்லாம் நிக்க முடியாது. எல்லாம் கழட்டி தான் போகணும். வந்துட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் ஒருத்தன் கையில கொடுத்துருங்க. ஆமா, குளிச்சுட்டு வந்தீங்களா? சும்மா நடக்கதே உசுர கொடுத்து நடந்துட்டு மேல வண்டிங்க. அவ்வளவுதான். வண்டிங்க தூக்கி போக முடியாது. சொல்ல சத்தியமா முடியாது. இதான் இவன்ட்ட கொடுத்துரு. உங்களுக்கு யாராவது உண்மையா தூக்கி போக முடியாது. சந்திர வீட்டுக்கு போயிட்டாயா? ஏன் ஃபைனலாக வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். கீழே பாருங்க, முடிஞ்சிடும். கீழே போனா நினைஞ்சிட்டு தான் வரணும். அப்போ ஐயோ என்னடா ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. சில அங்கெல்லாம் சில டென்ட் இது வாங்கிட்டுருவோம். எவ்வளோ மணி இருக்குங்க உண்மையிலேயே. தெரியல எவ்வளோ மணி இருக்கு. தெரியுதா வியூ உங்களுக்கு? போய் காட்டுறேன். அதிரப்பள்ளி ஒன் டைமா கிளம்பி வந்துருங்க. கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கு. வால்பாறை டு அதிரப்பள்ளி பாருங்க. தண்ணி அங்க நாங்கள் லாஸ்ட் பண்ணோம். இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. நீங்க இந்த இடத்த விட்டு இறங்கிட்டீங்கன்னா நினைஞ்சிருவீங்க ஃபுல்லாவே. புரியுதா? சரியான தண்ணி ஃபுல்லா ஒரே மேலே அடிச்சுட்டு இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே எங்களால் இந்த இடத்துல லாக் எடுக்க முடியாது. சரியான தண்ணி அடிக்குது. நான் மேலே போய் லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? மேலே முடிஞ்சால் மேலே போய் காட்டுறேன். இல்லை அப்படியே கிளம்பலாம். ஓகேங்களா? ஆனால் மஸ்ட் விசிட்டாக மட்டும் வால்பாறை டு அதிரப்பள்ளி போட்டுருங்க. இந்த கிளைமேட்டில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் சொல்லி கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு மேலே போய் முடிஞ்சால் மேலே அதிரப்பள்ளி வியூ காட்டுறேன். பாருங்கள், சரியான கூட்டங்க ஃபுல்லாக இந்த இடத்துல. ரொம்ப தூரம் இறங்கும் போது வந்து ஈஸியாக இறங்கிட்டோம். ஏறும்போது வந்து ஏற முடியுமான்னு தெரியல. இன்னும் ஒருத்தர் வரைக்கும் நிற்கிறாரு. அவர் ரெயின் கோட் கொடுத்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஆனால் கீழே போகிறவங்க நான் நினைஞ்சிட்டு தான் வருவாங்க. அப்பா நினையாமல் எப்போனாலையும் மேலே வர முடியாது. இதுக்கப்புறம் மேலே ஏறுறது தான் சேலஞ்சு. ஓப்பனாக சொல்கிறேன், மேலே ஏறவே முடியாது. இப்போ எங்களை ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்கோம். திரும்பி அந்த பக்கம் போ. நான் இந்த பக்கம் தரேன். அப்படியே வாங்கி விட்டு அப்படி ஒரு ரெண்டு அப்படியே காலை காலை இல்லையா? அப்படியே 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 வாடி கம்முனு வாடி மேடே. கிரியேட்டிவ் மைண்டியா? அவன் மனம் போயிட்டான். உடனே போயிட்டான். மேல போயிட்டேன். நடந்து போன அவ்வளவுதான். ஞானமெல்லாம் கிடக்கு. பின்னாடி இருக்கியா? வாயா இங்க போய் காட்டுறேன். டாப்ல இருந்து கீழே தண்ணி போகும்ல, அந்த வியூ இது. பக்கத்துல போய் காட்டுறேன்.
இவ்வளோ தூரம் கீழே போகணும். ஆனால் ஃபஸ்ட் யார் வந்தாலும் கீழே போயிட்டு மேலே வந்துடுங்க. கீழே 5:40க்கு அவ்வளோதான். 5:40க்கு மேலே கீழே இருக்க மாட்டாங்க. மேலே சொல்லுவாங்க டிக்கெட் கவுண்டர் 5 o'clock வெளியே க்ளோஸ் ஆயிருங்க. ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. டிக்கெட் வந்து 5 o'clock வந்து கீழே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும். மேலே மேலே கீழே வந்து 5:40 கீழே. ஓகேங்களா, 5:20க்குலாம் கீழே ஆரம்பிச்சால் தான் 20 நிமிஷம் மேலே வர முடியும். சரியான இது பாருங்க, ஃபால்ஸை பாருங்க, புரியுதா? இங்கே இருந்தால் அடித்து அறுபது நேரம் போகுது. ஆனால் உள்ளே விழுந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உயிர் பிழைக்கிற கஷ்டம் தான். அப்படியே சுற்றுருவீங்க. தண்ணியோட தண்ணியாக போயிட வேண்டியதான். நாங்கள் விளம்போனா இவ்வளோ தண்ணியே இல்லை. போன டைம் நான் மேலே வர பார்க்கவே இல்லைங்க. இப்போ தான் மேலே வரைக்கும் வரேன். அது வந்தீங்கன்னா வந்து வால்பாறையில் ஒன் டே ஸ்டே பண்ணுவீங்க. ரிட்டர்ன் திரும்பி இங்கிட்டு போக முடியாதுங்க வால்பாறை வழியெல்லாம். ஏன்னா இங்கே ஒரு ஆல்ரெடி நீங்கள் 9 மணிக்கு வந்தால் தான் 12 மணிக்கு இருந்துட்டு திரும்பி வந்து கீழே வால்பாறை கீழே இறங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கொச்சி வெளியூர் கொச்சி ரூட்டாக தான் போகணும். கேரளா சைடு போய் தான் பாலக்காடு போய் பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் போகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்கள். முடியலடா சத்தியம் சாமி. எவ்வளோ பக்கத்தில் போக முடியும்னு தெரியலையே. டாப் வியூ தெரியுதா? அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர். அதுக்கு யாரும் இந்த சைடு உள்ளே வந்துடக்கூடாது, கயிறு போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அலவுடு, இருக்குமா அலோவ் கிடையாது. ஃபஸ்ட் டைம்லாம் தண்ணி இல்லாத டைமில் அது வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. அவங்க அந்த இருக்க அது வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப வேகமாக வருதுல்ல, அதனால தான் அங்கே வரைக்கும் அலோவ் பண்ணல. இது தெரியுதா? யாரும் இந்த கயிறு தண்ணி அங்கிட்டு போயிடாங்க. அவங்க சேஃப்டிக்காண்டி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கே டேஞ்சர் தான் உண்மையாக சொல்ல போனால். அம்மா காப்பாற்றினா அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. இதுதான் ஃபால்ஸ். நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா அதிரப்பள்ளிலாம் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு அதிரப்பள்ளி லாக் பண்ணிருப்பீங்க. அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியல, டைம் ஆயிடுச்சுங்க, ஓவர் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நைட்டு 10 மணிக்கெலாம் நான் போய் ஆகணுங்க. ஏன்னா நாளைக்கு மார்னிங் எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் இப்போ தான் லாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கேன் பெட்ரோல் போட்டுட்டு. இப்போ அரௌண்ட்னா உங்களுக்குன்னா நம்மளுக்கு என்ன ஒரு 190 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகேங்களா, கரெக்டாக 190 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு. இப்போ அரௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:20 ஆகுது. நம்ம நைட் 10 o'clock போயிடணும். ஒரு 200 கிலோமீட்டர் பார்ப்பாங்க. ஒரு 80 to 90 போனால் போயிடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஓவர் நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விளாக் கொடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் நாங்கள் போய் பசங்கிட்ட போய்ட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஆனால் அதிரப்பள்ளி வந்து வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன், மஸ்ட்டு ட்ரை. நாங்கள் ஃபுல்லாக நினச்சிட்டாங்க, ரொம்ப லேட் ஆகிட்டோம். உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டை பசங்க பார்க்க போனாங்க, அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இந்த ஆக்சிடெண்ட் அவங்க பார்க்க போகாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, போயிருக்கலாம் டக்குன்னு. அந்த ஆக்சிடென்ட் பார்க்க போயிருந்தாங்க, சரி அவங்க காப்பாற்றணும்னு என்ன, சரி டைம் ஆன பஸ்ஸில் பார்த்துட்டாங்க. சரி நானும் வெயிட் பண்ணேன், ஓவர் டைம் ஆயிடுச்சு. சரி பஸ்ஸில் காலைல 6 மணிக்கெலாம் போனால் போதும். போக முடியுமான்னு எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது பஸ்ஸை பிடிச்சா. சரி பார்க்கலாம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம் அங்கே போகிறதுக்கு. நான் போயே ஆகணும், ட்ரை பண்ணுறது இல்லை, கன்ஃபார்ம் போய் ஆகணுங்க. சரிங்க, நான் அப்படி போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஒரு 180 கிலோமீட்டருக்கு நான் டீ பிரேக்கு தான் எடுத்தா அந்த இடத்துல விளாக் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கு ஒன் டைம் நைட் டைம் எடுத்தாலும் பேசுகிறது மட்டும் கேட்கும், பைக் தெரியும், ஆனால் வியூ அவ்வளோவா தெரியாதுல்ல. அதனால தாங்க நாங்கள் முடிஞ்சாலும் சீக்கிரம் வந்திருந்தோம், உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகேங்களா, அதிரப்பள்ளி பார்த்துருப்பீங்க, எப்படி வேறு லெவலாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. ஓகேங்களா, பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலை கண்டிப்பாக புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. நான் போக அப்படியே விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு டனலுக்குள்ளே போகிறேங்க. ஐயோ, இதுக்கு டனல் பேர் என்னன்னு கரெக்டாக தெரிலங்க. இந்த டனலோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். காற்றே அடிக்காங்க இந்த டனலில். இதா ஒரு த்ராட்டில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. வர்ற மாதிரி இருக்கு. டனலுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கலாம்னு தோணுங்க. எவ்வளோ தூரம் வேணாம் டனலில், சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கரெக்டாக டனல் நினைக்கிறாங்க. வெரி சூப்பராக இருக்கும், தெரியுதா? ஃபஸ்ட் டைம் டனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதாங்க, டனல் முடிய போகுது. ஏடா வந்த ஸ்பீடுக்கு ஒரே செகண்ட் டனல் முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான் 1.25 கிலோமீட்டர். ஆனால் இது போடுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமில்ல. பாலக்காடு ரோட்டில் இருக்குங்க, கொச்சி டு பாலக்காடு ரோடே. கொச்சி போனீங்கன்னா அந்த சைடு டனலை பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அரௌண்ட் நம்மளுக்கு கோயம்புத்தூர் வந்து ஒரு 116 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா, 116 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் அப்படின்னா, ஐயோ என்னோட கண்ணு தெரிய மாட்டேங்கி.
ஒரு எப்படியோ ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. குறைஞ்சது 116 கிலோமீட்டர் இருக்கா. ஒரு 90லேயே போனாலும் டைம் ஆகும். அந்த ரேஞ்சில் ஆயிரும் எப்படின்னா நினைய பொறுத்த வரைக்கும். என்னடா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது நெட். இது பெட்ரோல் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ தான் 200 போட்டேன். இது ஏதோ சென்சார் ப்ராப்ளங்க. அடங்க கொய்யால இது வாடா டேய் தம்பி. சரிங்க, நான் போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன். இன்னும் 116 கிலோமீட்டர் இருக்குங்க. பிரேக்கிங்கே எடுக்கும்போது பசங்க எல்லாரும் பறந்துட்டாங்க பிச்சு. நம்ம அவங்க ஸ்பீடுக்கு ட்ரை பண்ணோம், வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து ஒரு 90லேயே போகலாம். அதே போதும் நம்மளுக்கு. அதே ஒரு லிமிட் ஸ்பீடு தான், அதே ஹை ஸ்பீடு தான். ஆனால் ஒரு வழியில் டைம் இல்லை. நாளைக்கு